திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிரை போலுமைத்தனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை முந்தையில் வைத்து அறியே நுனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடை நாயுடு நமது பாண்டி கொடுமுடிநாதர் திருவிழிகளையும் எல்லாமல்ல சிவகாமி மீது நமது கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்கால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு சிதறம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனமொழி குருநாதர் திண்டுக்கல் சென்றாஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகள் வழங்குகின்றேன். சிவாஜி சிதம்பரம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருமண பொருத்த வகுப்பு கிடையாது. அது நான் சனிக்கிழமை அன்னைக்கு திருமண பொருத்தம். நாளைக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்கிறதுனால நாளைக்கு இல்லை, நாளானைக்கு திருமண பொருத்த வகுப்பு சொல்லலாம். இன்னைக்கு சவுண்டு கிளியரா இருக்கா? இருக்கு சார். இன்னைக்கு நீங்க அவளுடன் எதிர்பார்த்த கேட்ட கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம், இது ஒரு மிகப்பெரிய நமக்கு குழப்பத்துக்குரியது, பிரச்சனைக்குரியது. யாருக்கு சார் காலசர்ப்ப தோஷம், யாருக்கு சார் காலசர்ப்ப யோகம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே நம்ம இருந்துடலாம். பெரும்பகுதி காலசர்ப்ப தோஷம் இருக்கிறது தெரியாத ஜோதிடர்கள் இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் காலசர்ப்ப தோஷம் சொல்ற ஜோதிடர் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்ற ஜோதிடர் இருக்காங்க. ராகு கேது என்று சொல்லக்கூடிய இரு சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள், இந்த கிரகங்களால் ஏற்படுவது காலசர்ப்ப தோஷம். ராகு கேதுக்குள் லக்னம் முதல் அனைத்து கிரகங்களும் கட்டுப்பட்டிருக்கிறது காலசர்ப்ப தோஷம். பல ஜோதிடர்களால் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய தோஷமாக சொல்லப்படுகிறது. அவ்வளவுதான், காலசர்ப்ப தோஷம் முடிஞ்சுதான், முன்னேற மாட்டான் என்று மிகைப்படுத்தி சொல்லக்கூடியதாகும். லக்னம் வெளியில இருந்தா கூட, ஒரு கிரகங்கள் வெளியில இருந்து மீதி கிரகங்கள் இருந்தால் கூட, இல்ல ராகுக்கு ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் கூட அதையும் காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லி பயப்படுத்தக்கூடிய நிலைதான் நினைக்கிறது. இது குழப்பத்துக்குரியது. இவ்வளவு தேர்ந்த ஜோதிடரும் இந்த காலசர்ப்ப தோஷம் வரையில வடிவேல் காமெடி மாதிரிதான். அதுவா இதுவா எப்படி அப்படின்னு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்து விடுகிறது. அப்போ இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கணும். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாருங்க. என்ன புரிஞ்சது இந்த வீடியோ பார்த்தோன்னே? ராகு போகத்துக்கு காரகத்துவம், கேது ஞானம். ராகு கேதுனுடைய வரலாறுமா சுருக்கமா ஒரு நிமிஷம். சுராபானு என்று ஒருவர் தேவர் வேடம் உண்டு. இங்க ராகு கேதுனுடைய வரலாற்ற சும்மா ஒரு மாசத்துக்குள்ள ராகு கேதுனுடைய வரலாற்றை போட்டோம். புரியுதுங்களா? உண்மை சார். அதாவது வெட்டப்பட்டார். அதாவது தேவர்கள் அமிர்தம் கரையும் பொழுது அந்த அமிர்தம் கரைவதற்கு ஆள் 10 அரக்கர்களையும் கூப்பிட்டாங்க. சாவாவரம் பெறுவதற்காக அந்த அமிர்தத்தை எடுக்கணும். அப்படி அமிர்தம் கரையும் பொழுது அது முதலில் வந்தது நஞ்சு, அது வேற. அதுக்கப்புறம் அந்த அமிர்தம் கிடைச்சது. தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிச்சிட்டாங்க. எப்பவுமே புத்திசாலி சுயநலவாதியா இருப்பான், எனக்குமே புத்திசாலி சுயநலவாதியா இருப்பான். அதனாலதான் தேவர்கள் அரக்கர்கள் உடாக்கண்ண கிடாக்கண்ண எந்த பக்கம் முடிச்சா என்ன,
அப்படின்ட்டு தலைப்பக்கம் முடிச்சுட்டாங்க. தேவர்கள் வால் பக்கம் முடிச்சுட்டாங்க. அப்படி கடையும் பொழுது அமிர்தம் வந்தது. அந்த அமிர்தத்தை சூழ்ச்சி பண்ணி தேவர்கள் சாப்பிட்டு அசுரர்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக பெருமாளை வேண்டினாங்க. பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து வந்து அதுல தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களுக்கு ஏமாத்து பார்க்கும்பொழுது இது தெரிஞ்சு 2 அசுரர்கள் அமிர்தத்தை தேவர் உருவு கொண்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இத சூரிய சந்தர்கள் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு காட்டி கொடுத்த உடனே இந்த பெருமாள் என்ன பண்ணாரு, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால இருதுண்டாக தலையை வெட்டி இருதுண்டாக்கிட்டார். அப்போ அவங்க மீண்டும் பிரம்மாவை நோக்கி தவறுக்காங்க. பிரம்மா வந்து அவங்களுக்கு அந்த ஒரு தலையும் அதாவது தலையும் பாம்பினுடைய தலையும் அவங்க வந்து பாம்பு கொண்டவங்க. அப்போ பாம்பு தலை, இந்த பாம்பு தலை இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு, கேது, மனித உடம்பு. இன்னொரு பக்கம் மனித தலை, பாம்பினுடைய உடம்பு. இது வந்து ராகு. இப்படி ஒட்ட வச்சு பாம்பின் உருவாக அவங்க தவிக்கப்பட்டு பாம்பின் உருவாக வந்து ஒரு பக்கம் மனித தலையும் பாம்பினுடைய உடலும், ஒரு பக்கம் பாம்பினுடைய தலையும் மனித உடலும் இப்படி வந்து மகர ராசியிலையும் கடக ராசியிலையும் வந்து இந்த மகர ஆளி கடக ஆளிலுக்கு வந்து தபம் செய்யறாங்க. அப்ப தபம் செய்யும் போது சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வரம் கொடுக்கிறாரு. அந்த வரத்துல நவக்கிரக பீடத்துல நீங்க இடம் புரிவீங்க. அதர்வண வேதத்தையும் ரிகஜு சாம என்று சொல்லக்கூடிய 3 வேதங்களை கேதுவும், அதர்வண வேதத்தை ராகுவும் கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நவக்கிரக பரிபாலனத்துல ராகுவும் கேதுவும் இடம் பிடிச்சாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சுருக்கமா இந்த வீடியோவில் போட்டுக்காங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ராகு கேதுனுடைய வரலாறு. அப்போ கேது என்பவர் 5 தலை கொண்ட சென்னாகம். ராகு என்பவர் மனித உடலும் மனித தலையும் பாம்பினுடைய உடலும் கொண்ட தன்னுடைய வாளால் விஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, தன் வாளால் மயக்கக்கூடிய, வாளால் தட்டி போடக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ராகு. புரியுதுங்களா? இது நாம புரிஞ்சுக்கணும். இப்ப இது காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம். ஜாதகத்தை பார்த்தோம்னா ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் கட்டுப்பட்டு இருந்தா என்ன சொல்லிடுறோம், இது காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்றோம். அருணாச்சலம் சார் மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ காலசர்ப்ப தோஷம், காலசர்ப்ப யோகம் அப்படின்னா என்ன, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் லக்னம் உள்பட எப்பவுமே ராகு கேது கடிகார சுற்றுக்கு எதிர்ச்சுற்றாக சுற்றக்கூடியவர்கள். கடிகார சுற்றிலிருந்து எதிர்ச்சுற்றாக சுற்றக்கூடியவர்கள். இதுக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்கும சரீரமுடைய கிரகம், ஒளி உடம்புடைய கிரகம். புரியுதுங்களா? ஒளி உடம்புடைய கிரகம் இந்த கிரகம். அப்போ இந்த ஒளி உடம்பை வச்சுட்டு தான் இவங்க ஆட்டி படைக்கிறாங்க. இவங்க எப்பவுமே எதிர்மறையாக சுற்றக்கூடியவர்கள். எல்லா கிரகமும் நவக்கிரக பரிபாலனத்துல ராசி கிரகத்துல கடிகார சுற்றுப்படி பிரதட்சணமாக சுற்றினால் இவங்கள் அப்பிரதட்சணமாக சுற்றக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிற மனசுல வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதற்கு பிறகு இவங்க நவக்கிரக பரிபாலனம் ஏறுறாங்க. நவக்கிரக பரிபாலனம் வந்து ராமாயண காலத்துக்கு அப்புறம் தான் இவங்க நவக்கிரக பரிபாலனம் ஏறினதாக சொல்லப்படுகிறது. புரியுதுங்களா? இந்த கிரகங்கள் ஒளி உடம்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப பலம் வாய்ந்த கிரகம். என்னைக்குமே சூக்கும சரீரம் உடைய கிரகங்கள் பலம் வாய்ந்தவை. இப்ப நம்ம விட நம்முடைய ஆத்மா பலம் வாய்ந்தவை. அப்போ நம்ம விட பேய் பலம் வாய்ந்தவை, சுவாமி பலம் வாய்ந்தவர். புரியுதுங்களா? அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சூக்குமமா இருக்கக்கூடிய சக்தி வந்து பலமானதே. இவங்க பாம்பினுடைய உருவம் கொண்டவர்கள் இருவருமே. புரியுதுங்களா? இதை நாம தெரிஞ்சுக்கோம். இப்போ இந்த ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் லக்னம் உள்பட அனைத்து கிரகங்களும் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க, இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் கேது, லக்னம் உள்பட அனைத்து கிரகங்களும் இதுக்குள்ள கட்டுப்பட்டிருக்கும். இப்படி கட்டுப்பட்டு இருந்தாதான் காலசர்ப்ப தோஷம் அல்லது காலசர்ப்ப யோகம். புரியுதுங்களா?
இப்படி கட்டுப்பட்டிருந்தா தான் காலசர்ப்ப தோஷம் அல்லது காலசர்ப்ப யோகம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இல்லைன்னா அது காலசர்ப்ப தோஷம் காலசர்ப்ப யோகம் கிடையாது அப்படிங்கறது எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இந்த ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி கட்டுப்பட்டு இருந்தால் மட்டும்தான் இது காலசர்ப்ப யோகம் அல்லது காலசர்ப்ப தோஷம் என்று சொல்லப்படுகின்றன. காலசர்ப்ப யோகம் முதலாவதாக பார்ப்போம். காலசர்ப்ப யோகம் லக்னம் உட்பட அனைத்து கிரகங்களும் கேதுவை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பு தான் காலசர்ப்ப யோகம். நான் சொல்லும் போது உங்களுக்கு மாற்றி சொல்லிட்டேன். அது சுருக்கமா நம்ம சொல்லும்போது நம்ம மாற்றி சொல்லிட்டோம். காலசர்ப்ப யோகம் என்பது கேதுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. பாலசுப்ரமணிய சார் தான் தெளிவா கேட்டார். சார் காலசர்ப்ப யோகம்னா என்ன, காலசர்ப்ப தோஷம்னா என்ன, இது எது பலமா இது அப்படின்னு கேட்டார். இன்னைக்கு தெளிவா எழுதிக்கீங்க. நான் அதனாலதான் தெளிவா ஒரு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். காலசர்ப்ப யோகம் என்பது கேதுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு தான் காலசர்ப்ப யோகம். ஆனா ஜெயஸ்ரீ மேம் வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க இந்த இதுக்குள்ள வந்து தொடர்ந்து அப்படியே சொன்னாதான் வரும். அவங்களுக்கு மோஸ்ட் மாத்தி கொடுத்துருங்க சார், அவ்வளவுதான். கரெக்டா அந்த கிளாஸ் டைம் தான் நம்ம உள்ள போக முடியும். நீ கொடுத்துக்கமா அது. கேதுவை நோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய அமைப்பையே காலசர்ப்ப யோகம் என்று சொல்கிறோம். எல்லா கிரகங்களும் கேதுவை நோக்கி போகணும். கேதுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பையே காலசர்ப்ப யோகம் என்று சொல்கிறோம். ஏன் காலசர்ப்ப யோகம் அப்படின்னா, கேது 5 தலை நாகம், 5 தலையாலும் விஷத்தை கக்கிறதுனால மயங்கி விழுந்து விடுகிறது மற்ற கிரகங்கள். கேதுவை நோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது 5 தலையாலும் விஷத்தை கத்து. புரியுதுங்களா? எப்பவுமே என்ன ஆகும் அதை காட்டுறது கேதுவை நோக்கி செல்லக்கூடிய எல்லா கிரகங்களும் கேதுவை நோக்கி போகுதா? இந்த நவாம்ச கட்டத்துல பாருங்க, எல்லா கிரகங்களும் கேதுவை நோக்கி போகுதா? சார் யாரோ ஒருத்தர் வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆமா சார். அதாவது இவர் கிளாஸ்ல நம்ம விகே கிளாஸ்ல வீடியோ ஆன் பண்ணலன்னா நான் சிவகாமி கூப்பிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு கிளாஸ் போட்டு காட்டினேன். அந்த கிளாஸ் பழைய கிளாஸ் போட்டு காட்டினேன். வீடியோ ஆன் பண்ணலன்னா சரி கோவம் வந்துடும். நாங்க வீடியோ ஆன் பண்ணி போந்துருக்கோம், நீங்க சும்மா வீடியோ ஆன் பண்ணாம போந்துருக்கீங்க. நீங்க நாங்களாம் குழப்பத்திருக்கிறோமான கேட்டார் கிளாஸ்ல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஆன் பண்ணுங்க. முடியாத கட்டத்துக்கு பரவாயில்ல. புரியுதுங்களா? நீங்க வாட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா படிப்பு மண்டையில் ஏறாது, வேஸ்ட். அதாவது கேதுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு நவாம்ச கட்டத்தில் தெரியுதா? ஆமா சார். அதுல ஏன் போட்டுக்கிறேன்னா, இந்த பக்கம் வந்து காலசர்ப்ப தோஷத்தை போட்டுக்கிறேன். ராகுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு, அந்த பக்கம் கேதுவை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. அப்ப கேதுவை நோக்கி எல்லா கிரகங்களும் கேதுவை நோக்கி போகுது. இந்த கேதுவை நோக்கி போய் கேது எப்படி வருவாரு? கேது சந்திரனை நோக்கி வருவாரா? ஆமா சார். அப்படித்தானே சார்? சந்திரனை நோக்கி வருவார் சார். சந்திரனை நோக்கி வருவார். அப்புறம் சந்திரனை நோக்கி வரையில 5 தலையாலும் விஷத்தை கக்குவார். எப்பவுமே கேது என்ன பண்ணும்? 5 தலையாலும் விஷத்தை கக்கிட்டே வரும். அதனாலதான் சென்னாகம் என்று சொல்லக்கூடிய கேதுவுக்கு விருச்சகத்துல பலமதியம். அப்போ இந்த கேது 5 தலையாலும் விஷத்தை கக்கும்போது எல்லா கிரகங்களும் மயங்கி விழுந்து விடுகின்றன. இதுதான் உண்மை. இது அன்னைக்கு நான் சொன்னேன், மயங்கி விழுந்துருந்து. ஆனா இதனுடைய மயக்கம் என்பது காலம் முழுவதும் இருப்பதில்லை. நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். காலம் முழுவதும் இருப்பதில்லை. புரியுதுங்களா? இதனுடைய மயக்கம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மயக்கத்தில் வந்து இந்த கிரகங்கள் எழுந்திரித்து திருப்பி வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்ப கேதுவை நோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதுமே குறிப்பிட்ட 27 வயசுல இருந்து 32 வயசுல ஒரு படாதவாடு வருது. புரியுதுங்களா? சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது. பலவித கஷ்டங்கள், பலவித சங்கடங்களை உருவாக்கும்.
32 வயசுக்கு மேல படிப்படியா கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும். கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல நல்ல முன்னேற்றமும் சிறப்பையும் நல்ல திசாபுத்திகள் வந்தால் கிடைக்கும். சார் கிடைக்கும், நீங்க கிடைக்கலையே சார்னு சொல்லக்கூடாது. நல்ல திசாபுத்திகள் அந்த 40 வயசுக்கு மேல வரக்கூடிய காலங்கள்ல இதனுடைய 32 வயசுக்கு அதனுடைய தோஷத்தினுடைய வீரியம் குறைஞ்சிரும். வீரியம் குறைய 40 வயசுங்கிற சுத்தமா வீரியம் குறைஞ்சிரும். அது யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருது. நாங்க எதெல்லாம் பிடுங்குச்சோ அந்த பிடுங்கினதெல்லாம் எந்த திசை நல்ல திசை மட்டும் நடந்ததுன்னா அந்த திசை மூலம் கொடுத்து யோகத்தை செய்ய ஆரம்பிச்சிருது. நல்ல முன்னேற்றம் சிறப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவசாலிகளாக ஆகிவிடுகிறார்கள். அந்த அளவுக்கு அனுபவத்தை கொடுக்கிறது. கேது என்ன சொன்ன? ஞானம். கேது ரீகஜு சாம என்று 3 வேதங்களை கற்றுக்கொண்ட கிரகம். நம்ம விஷமனுடனே இது விஷம்னு எடுத்துக்கூடாது. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கேது ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படின்னா அதனுடைய விஷத்தை உமிழுது அப்படின்னா அந்த விஷத்துல ஞானம் அப்படிங்கிறது இருக்கும். ஞானத்தினுடைய ஆறா இருக்கும். புரியுதுங்களா? ஏன் ஒருத்தர் ஒண்ணு பேச மாட்டீங்க நீங்க? எழுதிட்டு இருக்கோம் சார். கேதுனுடைய அமைப்புல அருணாச்சல சார் நல்லா இருக்கிறீங்களா? சார் வணக்கம் சார். டிராவல்ல இருக்கேன் சார். இங்க மயிலாடுதுறையில இருந்து வந்துட்டு இருக்கேன். அதனால வீடியோ பாலசுப்ரமணிய சார் தெளிவா கேட்டுக்கங்க. உங்களுக்கு அந்த காலசர்ப்பம் தெளிவா எடுத்துனீங்க, அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஐயா, நான் கூட இங்க என்னோட டைம் டிஃபரன்ஸ்ல கொஞ்சம் வேலைகள் இருக்கு. நான் அப்பப்ப வீடியோ ஆன் ஆஃப்ல இருப்பேன். நான் கிளாஸ் அட்டன் பண்ணோன்ற ஒரே ஒரு இதுக்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். மன்னிக்கவும் அதுக்காக. என்னோட டைம் டிஃபரன்ஸ் வேற மாதிரி இப்ப 1.5 மணி நேரம். சரி சரி. கேதுனுடைய விஷத்துல கேதுனுடைய தன்மையில அதனுடைய ஆறாவுல ஞானம் அப்படிங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? அந்த ஞானத்தோடு சேர்த்து தான் அந்த விஷயம் இருக்கும். அதனாலதான் கேது ஒரு கிரகத்தை பிடிக்கும் பொழுது அந்த கிரக காரகத்துவ ரீதியான ஞானத்தை கொடுத்து விடுகிறது. ஒரு மிகப்பெரிய அறிவை கொடுத்து விடுகிறது. அப்போ கேது நோக்கி போகக்கூடிய கிரகங்கள் காலசர்ப்ப யோகம் என்று சொல்றோம்னா இது கற்கக்கூடிய விஷயத்துல அந்த ஜாதகர் நல்ல அனுபவத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்கிறார். அதற்கு பிறகு அதை மூலதனமா வச்சுட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறார். புரியுதுங்களா? நித்யா கார்த்திக் புரியுதா? புரியுதுங்க சார். அப்போ கேது கொடுக்கக்கூடிய தன்மை என்பது காலசர்ப்ப யோகம். 32 வயசுக்கு மேல படிப்படியா கொஞ்சமா அப்படியே எழுந்து அதுக்கு மேல 40 வயசு அப்படிங்கிற நல்ல முன்னேற்றத்தை மற்ற கிரகங்கள் இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவை வாங்கி விருத்தி பண்ணி அவருடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து விடுகிறது. இதுல துளிகூட ஐயப்பாடு கிடையாது. ஆனா ராகுவை நோக்கி எல்லா கிரகம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ராகு என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய உடம்பால் மற்ற கிரகங்களை கட்டி போட்டு விடுகிறது. ராகனுடைய உடம்புல வரக்கூடிய காமா, அதாவது காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது. காமம் என்றால் ஆசை. காமம் என்றால் நீங்க செக்ஷுவல் லைஃப் போயிருப்பாங்க. காமம் என்றால் ஆசை. ராகனுடைய காமா. ஏன்னா அது படிச்சது அதர்வண வேதம். சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் எதிராக செயல்படக்கூடிய சக்திகளை அடக்கக்கூடிய இல்ல எதிராக செயல்படக்கூடிய சக்திக்கு இணையான சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றலை சொல்லக்கூடியது அதர்வனா. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட அதர்வண வேதத்தை படிச்சது ராகு. அவர் எங்க வந்து படிச்சாரு? மகர ஆளின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு வந்து படிச்சார். அப்போ அந்த ராகு கொடுக்கக்கூடியது காமா, ஆசை. அப்ப அந்த ராகுவால் கட்டுண்ட கிரகங்கள் பேராசையும் சத்தியத்துக்கு புறம்பான காமா என்ற கதிரையும் ஆறாவையும் பெற்று விடுகிறது. அதனால் ராகுவை நோக்கி செல்லக்கூடிய காலசர்ப்ப தோஷம் என்பது தோஷமாக சொல்லப்படுகின்றது. பெரும்பகுதி இதுல விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்குக்கு உட்படாத ஜாதகங்கள் பெரும்பகுதி கஷ்டத்தையே ஒரு இதாக அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி விடுகிறது. இதை நீங்க முதன்மையா புரிஞ்சுக்கணும். சுப்பிரமணிய சார் புரியுதா?
சிறப்பு சார், சிறப்பு சார், சிறப்பு. 2 நாள் கொண்டு கஷ்டப்பட்டு எடுத்த விஷயம் இன்னைக்கு கொடுக்குற விஷயம் சிவாமி கேட்டு பாருங்க. இது 2 நாள் நேற்று அதனாலதான் கிளாஸ் போடல. ஒரு தேவையான இதோட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது நிறைய நூல்கள்ல இருந்து எடுத்து உங்களுக்கு இது கொடுக்குறோம். புரியுதுங்களா? அப்போ கேதுவை நோக்கி செல்லக்கூடியது காலசர்ப்ப யோகம், ராகுவை நோக்கி செல்லக்கூடியது காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுல லக்னம் உள்பட எல்லா கிரகங்களும் உள்ளுக்குள்ள இருந்தால்தான் காலசர்ப்ப யோகம், காலசர்ப்ப தோஷம். லக்னம் வெளியில இருக்குது, இல்ல லக்னம் கேதுவோட சேர்ந்து இருக்குது. இங்க பாருங்க, உங்க அமைப்பு காட்டுறோம் பாருங்க. இது அப்புறம் பார்க்கலாம். உங்க அமைப்பு பாருங்க. இப்ப பாருங்க, ராகு சனி சேர்ந்து இருக்குது. இது காலசர்ப்ப தோஷமா? பேசுங்கப்பா. தேவி எப்படியாமா? குருமணி சார். சார் ஆமா சார், ராகு கூட சனி போயிடுச்சு. ராகு சனி சேர்ந்து இருக்குது, இது காலசர்ப்ப தோஷம் எடுத்துக்கலாமா? எடுத்து சார் கண்டிப்பா எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கொள்ள கூடாது. இல்ல சார், டிகிரி பார்க்கணும் இல்லையாங்க சார்? இல்ல, டிகிரி பார்க்க கூடாது. ஒரே ராசி கட்டத்துல ராகுவோடு இன்னொரு கிரகம் இருந்து விட்டால் அது காலசர்ப்ப தோஷம் அல்ல. புரியுதாமா? இது புது விதி சார். தெளிவா எடுத்துக்கங்க. சரி. அதனாலதான் பல நூல்கள்ல இருந்து, மூல நூல்கள்ல இருந்து எல்லாம் எடுத்து போட்டு பல பேர் பல வாரம் குழப்பி இருக்கிறாங்க. 100% இது காலசர்ப்ப தோஷம் அல்ல. தேவி சொல்லுமா? தேவி அட்ரைஸ் பண்ணிக்கிற சொல்லுமா. உங்களுக்கு இது உட்காதே மைக். புரியல. உங்களுக்கு மைக் உட்காதுன்னு சொன்னாங்க. அதாவது ராகு கேதோட இன்னொரு கிரகம் நின்று விட்டாலோ லக்னம் நின்று விட்டாலோ அது காலசர்ப்ப தோஷம் அல்ல. நிறைய நூல்ல காலசர்ப்ப தோஷம்னே கொடுத்திருக்கிறான். நான் அதுக்கு ஆதாரமா பரவலை தாரேன். நூல்கள்லயே இருக்கு. அந்த நூல்கள் எடுத்து போட்டிருக்கிறதுல அந்த நூல்கள் எடுத்திருக்கிறது தாரேன். முதல்ல பாடத்தை கவனிங்க. இது காலசர்ப்ப தோஷம் அல்ல. வெரி குட் சார், சூப்பர் சார். தனிச்சு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த தனித்து இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். எதா இருந்தாலும் ரெண்டுமே தனித்து இருந்தா. ஆமா, ராகு கேதோடு இன்னொரு கிரகம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அது காலசர்ப்ப, லக்னம் இருந்தாலே காலசர்ப்ப தோஷம் இல்ல. அல்லது ராகு கேதுக்கு வெளியில ஒரு கிரகம் இருந்துட்டாலும் காலசர்ப்ப தோஷம் இல்ல. தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல குழம்பு கூடாது. இதுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொன்னேன். பாலசுப்ரமணியம் சார், ஐயா தெளிவா நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்காக நீங்க சொன்ன உங்களுடைய ரிக்வஸ்டாக தான் இந்த கிளாஸ் இவ்வளவு தூரம் எடுத்தது. சரிங்க சரிங்க. இது காலசர்ப்ப, அதாவது ஒரு கிரகம் ராகு கேது இருந்தாலும் என்ன மாத்தி கூட படிச்சிருப்பீங்கன்னு ஒருத்தட்ட. கண்டிப்பா கிடையாது. இதை நான் எங்க வேணாலும் விவாதம் பண்ண தயார். ஏன்னா இது பாகை அமைப்புல இப்ப ராகு காட்டுல அதுக்கு உள்ளடங்கி இருந்தாலும் கிடையாது சிவா. தன்மை மாறி ராசி கட்டத்துக்குள்ள வந்துட்டுனா கட்டத்துக்குள்ள வந்துட்டு ஒரே ரூமுக்குள்ள 2 பேர் இருந்துட்டா அதனுடைய தன்மை வேறை. இன்னும் விதிவிலக்கு இருக்கு சொல்றேன். இது மட்டுமல்ல, இன்னும் விதிவிலக்கு இருக்கு சொல்றேன். அப்படி பார்த்தா நெகுஜாத காலசர்ப்ப தோஷம் சொல்லிடணும். ராகு கேதோடு இன்னொரு கிரகம் இருந்து விட்டால் அது காலசர்ப்ப தோஷம் அல்ல. புரியுதுங்களா? அந்த சேர்ந்த கிரகம் தான் தோஷத்தை பெறுகின்றதை விட அது தோஷத்தை மற்ற கிரகத்தின் மேல் கக்காது. சரிங்க சரிங்க. என்னைக்குமே பாம்பை பொறுத்தவரையிலும் ஒருவர் அகப்பட்டு விட்டால் அவரைத்தான் கடிக்குமோ ஒழிஞ்சு மீதி 3 பேர் அந்த பக்கம் இருந்தாலும் அவரை துரத்தாது. பாம்பு ஆரை துரத்தும் என்றால் ஒருத்தருமே அகப்படல, பாம்பு கிட்ட இருக்கிறீங்க, உங்களை நோக்கி ஒடியாரும், ஒருத்தர் சிக்கிக்கிட்டாரு, அவரோட தான் பாம்பு இருக்குமோ ஒழிஞ்சு மற்றவர்களை துரத்தாது. புரியுதுங்களா? அப்போ ஏன் இல்லைன்னு தெளிவா புரியுதுங்க. சார் இந்த விதி வந்து காலசர்ப்ப தோஷத்துக்கும் காலசர்ப்ப யோகத்துக்கும் பொருந்தும் சார். மலைப்பாம்பே வருது இருக்குது. ஒருத்தர் கிட்ட போயிட்டாரு, சுருண்டு பிடிச்சிருச்சு,
அந்த உயிரோடு தான் போராடுமா வளைஞ்சு இன்னொருத்த பக்கத்துல இருந்தா அவனை பிடிக்க முடியாது. உண்மை உண்மை சார். அதுக்கு அந்த ஆற்றல் இல்ல. புரியுதுங்களா? அப்போ காலசர்ப்ப அதாவது இன்னொரு விதமா சொல்றேன். ஒரு துராத்மாவா இருந்தாலும் சரி, அது ஒருத்தர் உடம்புக்குள்ள போய் நிலகொட்டுச்சுன்னா அது அவரைத்தான் பிடிச்சிருக்கு. அவர் மூலம் ரியாக்ஷன் மற்ற கிரகங்களை பண்ணலாமா ஒழிஞ்சு மற்ற கிரகங்கள் மேல தன் ஒளிக்கதிரை செலுத்த முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த காலசர்ப்ப தோஷத்தை தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒரு ராசி மண்டலத்தில் ராகு கேதோடு இன்னொரு கிரகம் நின்று விட்டால் அது காலசர்ப்ப தோஷம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், யோகம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனித்த ராகு கேது இதுக்கு உதாரணம் ஆதாரம் காட்டுறேன், மூல நூல் எடுத்து காட்டுறேன். நம்ம குருநாதர் சொன்ன, அதாவது ஆத்தூர் மாதேஸ்வரனையா நூல்ல இருந்தே எடுத்து காட்டுறேன். புரியுதுங்களா? ஏன்னா அவரு மாற ஒரு பெரிய ஜோதிடர்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது. இன்னைக்கெல்லாம் விளம்பரம் தான். ஜோதிடர் பெரியாள் பெரியாள்னு யூடியூப் வந்துருச்சு. எல்லாம் இதுல போட்டு என்ன சொல்றது, தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் தான். கிட்டத்தட்ட டாக்டர் டி.வி. ராமனுடைய நூல்கள், நிறைய நூல்கள் என்னுடைய குருநாதர் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆத்தூர் மாதேஸ்வரன் ஐயாட்ட வெகு நூல் இருந்தது. நான் ஐயாட்ட கூட இருந்திருக்கேன். புரியுதுங்களா? ஐயாட்ட வெகு நூல். டாக்டர் டி.வி. ராமன் அவருடைய நூல், அவ்வளவு நூல்கள் அவர் படிச்சிருக்கார். அவ்வளவு பெரிய மகான் தான் சொல்லலாம். தன்னை எந்த இடத்திலும் விளம்பரப்படுத்திக் கொள்ளாதவர். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஜோதிடர்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது மட்டும் இல்ல, கேந்திராதிபதி தோஷத்தை பத்தி ஐயா கொடுக்குற விளக்கமான வேற எவனும் கொடுக்க முடியாது. யாரும் அவரோட போட்டி வர முடியாது. அந்த 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 அப்படியே தெளிவுற சொல்வார். புரியுதுங்களா? ஐயா கொடுக்கிற விளக்கம் அவ்வளவு அருமையா இருக்கும். அவருடைய பாதத்தை இன்னொரு முறை பணிந்து கொள்கிறேன். அப்போ ராகு ஒரு கிரகத்தோடு அல்லது கேது இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுது அது காலசர்ப்ப தோஷத்தை செய்யாது. இது தெளிவாயிருங்க. அடுத்தது காலசர்ப்ப யோகத்தை பொறுத்தவரையிலும் தோஷத்தை பொறுத்தவரையிலும் ராகுதான் செய்துன்னு சொன்னேன். ராகுவினுடைய ராஜயோக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ராசிகளில் ராகு நின்று, புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த ராசிகளில் ராகு நின்று ராகுவை நோக்கி அனைத்து கிரகங்களும் பயணித்ததுன்னா இது காலசர்ப்ப தோஷம் சொல்றோம். ராகுவை நோக்கி பயணிக்கிறத இந்த ராசியில் நின்றுச்சுன்னா அந்த காலசர்ப்ப தோஷத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. 25%, 30% மேல பாதிப்பு இல்லை. சார், இது விதிவிலக்கு. சிறப்பு சார், சிறப்பு. குருவினுடைய வீடு என்று சொல்லக்கூடிய கோதண்டம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியில் போய் ராகு நின்று ராகுவை நோக்கி அனைத்து கிரகங்களும் பயணித்ததுன்னா அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு அப்படின்னு எடுத்துக்கிறதுனால, அது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு அப்படிங்கிறதுனால அந்த வீடு விஞ்ஞான சரீரம், அதாவது கஞ்சுக சரீரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதுனால கோதண்ட ராகுவை நோக்கி செல்லக்கூடிய அனைத்து கிரகங்களும் காலசர்ப்ப தோஷத்தில் பெரிய ஆபத்தை சந்திப்பதில்லை. அது எப்படி வரும்? இங்க இருக்கும் ராகு எங்க இருக்கும்? அம்மா எல்லாத்துக்கும் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, இன்னும் தெளிவா சொல்லித்தரேன். இங்க ராகு இருக்கும். இந்த ராகுவை நோக்கி எல்லா கிரகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படிதானே வரும் வரிசையா? மாத்தி வருமா? இப்படிதானே வரும் 100 சார். ரிவர்ஸ்ல வரும் சார். ராகு இப்படி வரும். மற்ற கிரகங்கள்லாம் இப்படிதான் வரும். சரியான சித்து இப்படிதான் வரும். ராகு இப்படி வரும். நமக்கு பாருங்க, ராகு இப்படி வரும். புரியுதுங்களா? அதாவது ராகு இப்படி வரும். மற்ற கிரகங்கள்லாம் இப்படி வரும். இப்படி வருமா? இப்படித்தானே வரும். ஆமா சார். இப்போ இந்த கோதண்ட ராகுவை நோக்கி வரக்கூடிய கிரகங்கள் காலசர்ப்ப தோஷத்தால் தோஷம்தான், ஆனா பெரிய பாதிப்பு இல்லை. ஒரு 30% பாதிப்பு தான் இருக்கு. இதெல்லாம் விதிவிலக்கு. இதெல்லாம் யாருமே சொல்றது இல்லை. இவ்வளவு விதிவிலக்குகளை நம்முடைய மூல நூல்கள் சொல்லுது.
விரைவில் அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேட்ச் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோவும் கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்